So, hello everyone, welcome to Max Corner. So, first of all, Happy New Year for all, right? ஸோ எல்லாருக்குமே வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வருஷம் ரைட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே ஸோ நல்ல ஒரு போஸ்ட் வாங்குறதுக்கு மேக்ஸ் கார்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஒரு வருஷம் 2025 அப்படிங்கிற நம்பரை பற்றி நம்ம பார்ப்போம். 2025 அப்படிங்கிற இந்த ஒரு நம்பரை பற்றி நம்மளுடைய டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சின்ன ஒரு கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 2025 அப்படிங்கிற நம்பரை நான் ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ 20, 25ங்கிற ரெண்டாக பிரிக்கிறோம். அந்த 20ஐயும் 25ம் ஆட் பண்ணால் 45ங்கிற நம்பர் கிடைக்கும். 45 ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் அந்த 2025ங்கிற நம்பர், ரைட்? ஸோ 45 ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் 2025. அப்போது ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ண நம்பரை ரெண்டாக பிரித்து ஆட் பண்ணால் அதே நம்பர் வருது. அந்த மாதிரி வரக்கூடிய நம்பருக்கு பேர் கப்ரேக்கர் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கப்ரேக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு இந்தியன் மேத்தமெட்டிஷியன், அவரு ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு விஷயம் தான் இது. அதனால தான் அவர் பேர்லேயே கப்ரேக்கர் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க, ரைட்? அந்த கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு 4 நம்பர் ஆப்ஷன்ஸில் கொடுத்துட்டு இதில் எது கப்ரேக்கர் நம்பராக இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த 2 நம்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்று 45, இன்னொன்று 55. ஏன்னா நம்மளுடைய புக்லேயே இந்த 2 நம்பரை வச்சு தான் இந்த ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. 45 ஸ்கொயர் பண்ணால் 2025 கிடைக்கும், 20ஐயும் 40ஐயும் கூட்டினா 45 கிடைச்சிரும். அதே மாதிரி 55 ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 3025 கிடைக்கும், 30ஐயும் 25ஐயும் ஆட் பண்ணால் அதே 55 கிடைச்சிரும். இது கப்ரேக்கர் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 2 நம்பரை பேஸ் பண்ண மாதிரி எக்ஸாமில் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த 2 நம்பர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. நான் சம் எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறேன் நான், ரைட்? இந்த நம்பர்ஸ் எல்லாமே கப்ரேக்கர் நம்பர் கண்டிஷனுக்குள்ளே வருதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 9 அப்படிங்கிற நம்பர், ஸோ 99 அப்படிங்கிற நம்பர். ஸோ இந்த 2 நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ம் செப்பரேட்டாக செக் பண்ணுங்கள், 99ம் செப்பரேட்டாக செக் பண்ணுங்கள். இந்த ரெண்டுமே கப்ரேக்கர் நம்பர் கண்டிஷனுக்குள்ளே வருதா? அப்படி வந்துச்சு அப்படின்னா அது கப்ரேக்கர் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். ஸோ குரூப் 2A மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஆல் த பெஸ்ட். இன்னும் ஒரு மாதம் இருக்குங்க. அந்த ஒரு மாதத்தை ரொம்ப ப்ராப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக 40 கேள்விகள் அப்படிங்கிறது ஸ்கோர் பண்ணிட முடியுங்க. தேங்க்யூ.